பசுபதி, அன்பரசு, ராகினி 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க. வந்து நம்ம காவேரியும் வந்து விஜயும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த எல்லார் எதிரும் சொல்லிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயும் காவேரியும் தவிக்கிறாங்க. தாத்தாவும் இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து காவேரியை பற்றி ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க 3 பேருமே. இந்த மாதிரி காவேரி வந்து பணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறா, பணம் தான் அவள் குறிக்கோள், இந்த சொத்தெல்லாம் ஆட்டி போட பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் வந்து என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அழுகுறாங்க, அவங்க அம்மா எல்லாருமே அழுறாங்க. காவேரிக்கு இந்த பேர்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து இங்கே பாருங்கள், இப்போல்லாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதானே, எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனால் மேற்கொண்டு வந்து அன்பரசு வந்து அவங்கள அவர் தடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காவேரி மாதிரி ஒரு பொண்ணு எதுக்கு உங்களுக்கு, வந்து வெண்ணிலா தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் நினச்சி இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், வெண்ணிலா தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக, வெண்ணிலா நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு மறுபடியும் விஜய்கிட்டே வந்து சேர்ந்துட்டா, இதுக்கப்புறம் விஜய் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழ வேண்டியதானே, எதுக்கு காவேரிலாம் ஒன்றும் தேவையில்லை, அதான் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் காவேரிக்கும் விஜயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது, ஏன்னா கான்ட்ராக்ட்டும் முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஏன் சட்டப்படி கூட அவளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம குடும்பத்துக்கு, அதனால் காவேரியே தேவை கிடையாது, காவேரி ஏதாவது செஞ்சிருவா, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து செம்மையாக கோவப்படுறாரு. இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே தொடர்ந்து வந்து பசுபதி வந்து இந்த குடும்பமே இப்படி தான், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, இவங்க என்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இங்கே ஓடி வந்தாங்க, அந்த பணம் வந்து அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க, இந்த குடும்பமே இப்படி தான், இந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களும் இப்படி தான் அப்படின்னு ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு. ராகினியும் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வந்து சாரதா வந்து கதறி அழறாங்க. உன்னை வந்து தேவையாடி, உனக்கு இதெல்லாம் தேவையாடி, ஏன்டி இப்படி பண்ண, எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உனக்கு எதுக்கடி பணம் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் மோசமாக பேசுகிறத பார்த்து காவேரியால் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே எல்லாம் முன்னாடி செமையாக கத்துறாரு. எல்லாரும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் வந்து காவேரி பேசுகிறீங்க, காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை சொல்கிறாரு. நீங்கள் தான் அத்தை, அவ்வளோ வந்து அவள் வந்து ரொம்ப நல்லவ, அவளை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்க, அவள் ஒரு உயிரை காப்பாற்ற மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சா, அதுவும் வந்து அவள் தங்கச்சி நர்மதா வந்து உயிருக்கு போராடி இருக்கும்போது எந்த பொண்ணு இப்படி செய்யாமல் இருப்பா, எந்த அக்கா இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம், நர்மதா உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அந்த டைமில் ஆப்ரேஷனுக்கு பணம் தேவையான பணத்தை குமரன் வந்து தொலைச்சிட்டாரு, அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து அந்த பணத்தை கேட்டு என்கிட்ட வந்தா, அப்போ தான் வந்து சொன்னா, இந்த மாதிரி வந்து வீடு காலி பண்ண சொன்னதால் காலி பண்ண முடியாதுன்னு, அந்த பணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அந்த பணத்தை நான் தரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். முதல்ல அவள் வந்து அவளால் வந்து வேணான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் வந்து வீட்டோட சூழ்நிலையும் வந்து அவங்க அக்காவோட வாழ்க்கையும் நினச்சி வந்து அவள் ஓகே சொல்லிட்டா, அதுக்கப்புறம் தான் அன்றைக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணின்னு வந்து நின்னோம், இதுதான் காரணம், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பப்போ இந்த மாதிரி ஏன் காவேரி இந்த முடிவெடுத்தான்னு, இதுதான் காரணம், அவள் குடும்பத்துக்காக மட்டும்தான் வந்து தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து காவேரி அவங்க அம்மா வந்து சாரதா பயங்கரமாக கதை அழறாங்க. என்னடி நீ இப்படி பண்ணியிருக்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வீட்டில் ஊரில் இருக்க வீடை வித்தாவது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன், ஏன்டி இப்படி பண்ண, அப்படி வேறு என்ன பண்ணுறது, அவளுக்கு வேறு வழி கிடையாது, அவங்க அக்காவோட வாழ்க்கையை யோசிச்சு தான் அவள் இப்படி பண்ணா, சொல்லுடி காவேரி ஏன்டி இப்படி பண்ண, இல்லைம்மா அக்காக்காக தான்மா, அக்கா மாமா பிரிஞ்சுடுவாங்கன்னு பயத்தில் தாம்மா அப்படி பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா அப்படி சொல்லிட்டு கதறி அழறாங்க. எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டு உன் வாழ்க்கை இப்படி கெட்டு குடிச்சலாயிடுச்சேடி, உன் தலையை நீயே மண்ணை வாரி கூட்டிகிட்டு ஏடின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழகிறாங்க. கங்கா வந்து என்னை மன்னிச்சிடுடி, என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. எனக்கு காவேரி மன்னிச்சிட்டு காவேரி, எனக்கு இவ்வளோ ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல காவேரி, நீ எப்படியும் பணத்தை புரட்டினேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. எல்லாருமே வந்து அழுதுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து என்ன பண்ண தவிக்கிறாரு. காவேரி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நர்மதா வந்து காவேரி பக்கத்தில் வராங்க. அக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. காவேரி வந்து என்ன நர்மதா அப்படின்னோடனே அப்படியே கட்டிட்டு பயங்கரமாக அழறாங்க. கதறி அக்கா எனக்காக தான் இந்த முடிவு நீ எடுத்தியா, எனக்காக தான் வந்து மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கினியா, எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அது வந்துடா சொல்லுக்கா, என் உயிரை காப்பாற்றதா இவ்வளவும் பண்ணியா, சாரிக்கா, நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ல, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்லக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டின்னு அழறாங்க. இல்லைடான்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. அந்த காவேரி குடும்பமே ஓடி வந்து அப்படியே இவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் வந்து அப்படியே நொறுங்கி போகிறாரு, அழுதுட்டுருக்காரு.